ஏர்போர்ட்ல கிளீனிங்னா என்ன நினைக்கிறீங்க? சும்மா தரைய துடைக்கிறது, குப்பைய அள்ளுறது, அவ்வளவுதானா? இல்லவே இல்ல. அதுக்கும் மேல அது பல கோடி ரூபாய் புழங்குற ஒரு பயங்கரமான பிசினஸ் போட்டி. ஆமா, நீங்க கேக்குறது சரிதான். உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ் எல்லாம் மோதுற ஒரு பந்தயம் இது. வாங்க, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நாம பார்க்கலாம். இப்ப ஸ்கிரீன்ல பாருங்க. இதுதான் உலகத்தோட டாப் கிளீன் ஏர்போர்ட்ஸ் லிஸ்ட். டோக்கியோ ஹனேடா, சியோல் இன்சியான், சிங்கப்பூர் சாங்கி. பாத்தீங்கன்னா எப்பவுமே இவங்க தான் மாத்தி மாத்தி டாப்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் ஸ்பெஷலா பண்றாங்க இவங்க? மத்தவங்களால முடியாத அப்படி ஒரு ரகசியம் என்ன? அதத்தான் இன்னைக்கு நாம உடைக்க போறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏர்போர்ட் நிர்வாகம் ஏன் இந்த சுத்தத்தை ஒரு சாதாரண வேலையா பார்க்காம ஒரு முக்கியமான பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியா பாக்குது? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கணக்கு இருக்கு. ஓகே, இப்ப நேர விஷயத்துக்கு வருவோம். இந்த சுத்தத்துக்கான போட்டியில கோடிக்கணக்கில் பணம் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஆனா அந்த மொத்த பிசினஸும் ஒரே ஒரு இடத்த மையமா வச்சு தான் சுத்துது. அது எந்த இடம்னு தெரிஞ்சா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நம்மள பல பேர் ஏர்போர்ட்டை எப்படி பார்க்கறோம்? ஃப்ளைட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் இருக்கிற ஒரு இடம், அவ்வளோதான். ஆனா உண்மை அது இல்ல. ஏர்போர்ட்ஸ் இப்போ ஒரு பெரிய வர்த்தக மையமா மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஷாப்பிங் மால், ஒரு சூப்பரான ஃபுட் கோர்ட், ஒரு பிசினஸ் சென்டர், எல்லாம் ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். ஒரு ஏர்போர்ட்டுக்கு வர்ற மொத்த வருமானத்துல கிட்டத்தட்ட பாதி, அதாவது 50% ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து வரல. அப்போ எங்க இருந்து வருது? அங்க இருக்கிற கடைகள், ரெஸ்டாரண்ட்ஸ், டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ், இதுலேருந்து தான் வருது. இங்க தான் ஒரு சின்ன கணக்கு, ஆனா ஒரு பெரிய மேஜிக் இருக்கு. நல்லா கவனிங்க. பயணிகளோட திருப்தி, அதாவது அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் வெறும் 1% அதிகமானா போதும், அவங்க ஏர்போர்ட்ல செலவு பண்ற பணம் 1.5% அதிகமாகுதான். யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிள். பயணிகள் சந்தோஷமா இருந்தா ஏர்போர்ட்டுக்கு அதிக வருமானம். அப்போ சரி, பயணிகளை எப்படி சந்தோஷப்படுத்துறது? எது அவங்களோட திருப்தியை அதிகமாக்குது, இல்ல எது அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆக்குது? இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்பர் 1 காரணம் எதுன்னு கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. அது வாஷ்ரூம் சுத்தம். அப்படியானா எல்லா ஏர்போர்ட்ஸும் வாஷ்ரூமா பளபளன்னு வச்சிருக்கணுமே, ஏன் பிரச்சனை வருது? ஏன்னா இவ்வளோ நாள் பெரும்பாலான ஏர்போர்ட்ஸ் ஒரு பழைய, திறனே இல்லாத ஒரு முறையை தான் பின்பற்றிட்டு வந்தாங்க. வாங்க, அந்த சிஸ்டம்ல என்னென்ன குறைபாடுகள் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த பழைய சிஸ்டம் ஏன் சொதப்புச்சுங்கிறதுக்கு இதோ முதல் ஆதாரம். அதாவது 70% கிளீனர்கள் அவங்க ரவுண்ட்ஸ் போகும்போது சோப்பு இல்லனா டிஷ்யூ டிஸ்பென்சர் காலியா இருக்கிறத பாக்குறாங்களாம். நீங்களே யோசிச்சு பாருங்க, அவசரமா வாஷ்ரூம் போறோம், அங்க சோப் இல்லனா டிஷ்யூ இல்லனா நமக்கு எவ்வளவு எரிச்சலா இருக்கும். சரி, ஒரு பக்கம் இந்த பிரச்சனை. ஆனா இப்ப பாருங்க, இங்க ஒரு நம்பர் இருக்கு. 91%. இது போன விஷயத்துக்கு அப்படியே நேர் எதிரா ஒரு பெரிய முரண்பாட்டை காட்டுது. இதோட அர்த்தம் என்னன்னா, அங்கங்க சில டிஸ்பென்சர்ஸ் காலியா இருந்தாலும் கிளீனர்கள் தங்களோட நேரத்துல 90%, ஆமா 90% நேரத்தை ஏற்கனவே ஃபுல்லா இருக்கிற டிஸ்பென்சர்களை திரும்ப திரும்ப செக் பண்றதுலயே வீணடிச்சிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய நேர விரயம், எவ்வளோ பெரிய உழைப்பு விரயம். அப்போ இந்த 2 பிரச்சனையும் ஒரே நேரத்துல சரி பண்றதுக்கு என்னதான் வழி? இங்க தான் ஹீரோ மாதிரி உள்ள வருது டெக்னாலஜி. அதாவது டேட்டாவை அடிப்படையா வச்சு வேலை செய்யற ஒரு ஸ்மார்ட்டான தீர்வு. இந்த டேட்டா ட்ரிவன் கிளீனிங்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் எல்லாத்தையும் செக் பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு பழைய டைம் டேபிள் படி வேலை செய்யாம, எங்க உண்மையிலே தேவை இருக்கோ, எப்போ தேவை இருக்கோ அப்போ மட்டும் போய் சுத்தம் பண்றது. இதத்தான் ஸ்மார்ட் ஒர்க்னு சொல்றோம். சரி, இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, வாஷ்ரூம்ல இருக்கிற டிஸ்பென்சர்கள், டஸ்ட்பின்ஸ், ஏன் எத்தனை பேர் உள்ள வராங்கன்னு என்றது கூட சென்சார்ஸ் வச்சிருப்பாங்க. இந்த சென்சார்ஸ் எல்லா டேட்டாவையும் சேகரிக்கும். ஸ்டெப் 2, இந்த டேட்டா உடனே கிளவுடுக்கு அனுப்பப்படும். ஸ்டெப் 3, ஒரு சோப் டிஸ்பென்சர் காலியாக போகுதுன்னா உடனே பக்கத்துல இருக்கிற கிளீனரோட ஆப்புக்கு ஒரு அலர்ட் போகும். ஸ்டெப் 4, அதே நேரத்துல மேனேஜர்கள் ஒரு பெரிய டேஷ்போர்ட்ல எல்லாத்தையும் லைவா பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான சிஸ்டம். இதோ பாருங்க, நிஜத்துல இது இப்படி தான் இருக்கும். இடது பக்கம் நீங்க பாக்குறது மேனேஜரோட கம்ப்யூட்டர்ல தெரியற டேஷ்போர்டு. வலது பக்கம் கிளீனர்கள் கையில வச்சிருக்கிற டேப்லெட்ல வர்ற ஆப். நாம டேட்டான்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு இது ஒரு நிஜமான உருவம் கொடுக்குது இல்ல? சரி, கதையெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா நிஜத்துல இது வேலை செய்தா? இதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு? வாங்க, புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த சார்ட்டை பாருங்க. இது ஒரு நிஜ ஏர்போர்ட்ல எடுத்த டேட்டா. அந்த பிஃபோர் பகுதியை பாருங்க. டிஸ்பென்சர்ஸ் காலியா இருக்கிற நேரம் எவ்வளோ அதிகமா டாறுமாறா இருக்கு. ஆனா அந்த புது சிஸ்டம் வந்த பிறகு ஆஃப்டர் பகுதியை பாருங்க. அந்த பார்ஸ் எல்லாம் எவ்வளோ குட்டியா இல்லாமலே போயிடுச்சு. இப்ப என்ன நிலைமைன்னா 99% நேரம் டிஸ்பென்சர்கள் நிரம்பி தயாரா இருக்கு. ரிசல்ட்ஸ் இதோட முடியல.
இந்த சிஸ்டத்தை பயன்படுத்தின ஏர்போர்ட்ஸ்ல 80% இடங்கள்ல பயணிகள் கொடுக்கிற புகார்கள் கணிசமா குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல, 30% வாடிக்கையாளர் திருப்தி அளவுகள் அதிகரிச்சிருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஜெர்மனில இருக்கிற ஒரு ஏர்போர்ட் மேனேஜர் சொன்னதுதான். அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமே டேட்டாவை பத்தி தான். நாங்க எல்லாத்தையும் ட்ராக் பண்றோம். அப்போதான் விஷயங்களை எங்க கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும், திறமையாவும் செயல்பட முடியும். இது அவங்க அனுபவத்திலிருந்து வர்ற வார்த்தை. இப்ப நான் காட்ட போற நம்பர் இது எல்லாத்தையும் விட ஒரு படி மேல 70%. இந்த 70%க்கு பின்னாடி ஒரு நம்பவே முடியாத கதை இருக்கு. ஒரு ஏர்போர்ட்ல கோவிடுக்கு அப்புறம் பயணிகள் போக்குவரத்து 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. கூட்டம் டபுள் ஆயிடுச்சு. ஆனா அவங்க கிளீனிங் கிரவுண்ட்ஸை 70% குறைச்சிட்டாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? அதை விட பெரிய ஆச்சரியம், காலி டிஸ்பென்சரை பத்தி ஒரு சிங்கிள் புகார் கூட வரல. அப்ப பாருங்க இந்த சிஸ்டம் எவ்வளவு திறமையா வேலை செய்யுதுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது இது வெறும் கிளீனிங் பத்தின விஷயம் இல்லைன்னு புரியுது. இது ஒரு பெரிய புரட்சிக்கான ஆரம்பம். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது வெறும் பாத்ரூமை சுத்தம் பண்றதுக்கான டெக்னாலஜி இல்ல. இது வேலையை செய்யற முறையே மாத்துது. ஊழியர்கள் கையில டேட்டாவை கொடுத்து அவங்கள ஸ்மார்ட்டா வேலை செய்ய வைக்குது. இதனால பொது இடங்கள் இன்னும் சிறப்பானதா மாறுது. நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல பெரிய விமான நிலையங்கள் பிரிவுல பாத்தீங்கன்னா, ஜப்பானோட டோக்கியோ ஹனேடா விமான நிலையம் தொடர்ந்து 11வது முறையா முதலிடத்துல இருக்கு. அதே மாதிரி 30 மில்லியனுக்கும் குறைவான பயணிகள் பிரிவுல நியூ சிட்டோஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. நம்ம இந்தியா மற்றும் தெற்காசிய அளவுல கோவாவோட மனோகர் விமான நிலையமும் வியட்நாமோட கேம்ரான் விமான நிலையமும் உலக அளவுல 6வது இடத்தையும் பிடிச்சு ஆச்சரியப்படுத்தியிருக்காங்க. முதல்ல விமான நிலையங்கள் ஏன் சுத்தத்துக்கு இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். இது வெறும் சுகாதார பிரச்சனை மட்டும் இல்ல, அவங்களோட பொருளாதார உயிர்நாடியும் கூட. SCT நிறுவனத்தோட அந்த ஆய்வறிக்கையை பாத்தீங்கன்னா, 2038க்குள்ள உலகளாவிய விமான பயணிகளோட எண்ணிக்கை 8.2 பில்லியனை எட்டுன்னு சொல்றாங்க. ஆண்டுக்கு 3% வளர்ச்சி இருக்கு. இவ்ளோ பேரை கையாளும் போது விமான நிலையங்களோட வருவாயில 40 முதல் 50% வரைக்கும் விமான பயணம் சாராத கடைகள், அதாவது இந்த டியூட்டி ஃப்ரீ கடைகள், உணவகங்கள், பார்க்கிங் மூலமா தான் கிடைக்குது. இதுல சுவாரஸ்யமான புள்ளி விவரம் என்னன்னா, பயணிகளோட திருப்தியில 1% அதிகரிப்பு ஏற்பட்டா கூட விமான நிலையத்தோட வருவாய் 1.5% அதிகரிக்குது. பிரச்சனை என்னன்னா, அதிக நெரிசலுள்ள இடங்கள்ல 71% மக்கள் ரொம்ப மோசமான கழிப்பறை அனுபவங்களை சந்திக்கிறாங்க. அதுல 3ல ஒருத்தர் கழிப்பறையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறதுக்காகவே சாப்பிட்றதையோ குடிக்கிறதையோ குறைச்சுக்கிறாங்க. கோவிடுக்கு பிறகு இது இன்னும் அதிகமாயிடுச்சு. 80% மக்கள் அதிக சுகாதாரத்தை எதிர்பார்க்கறாங்க. இது ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பயணியோட முதல் மற்றும் கடைசி அனுபவம் அந்த டெர்மினல்ல தான் அமையுது. அந்த டெர்மினலோட சுத்தத்துக்கான மதிப்பெண்ல 50%க்கும் மேல கழிப்பறையோட சுத்தத்தை மட்டுமே சார்ந்திருக்கு. சுத்தம் நேரா பணமா மாறுது அப்படிங்கிறப்போ, ஆயிரக்கணக்கான மக்கள் போற ஒரு இடத்த எப்படி 100% சுத்தமா வச்சுக்க முடியும்? இங்கதான் தரவுகள், அதாவது டேட்டா மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் கிளவுட் தொழில்நுட்பத்தோட இயங்குற டார்க் விஷன் கிளீனிங் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பயன்படுத்துறாங்க. கழிப்பறைகள்ல சென்சார்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அப்புறம் கதவுகள்ல மக்கள் நடமாட்டத்தை என்ற கருவிகள், அதாவது பீப்பிள் கவுண்டர்ஸ் இருக்கும். இத வச்சு துப்புரவு பணியாளர்கள் கையில இருக்கிற டேப்லெட்டுக்கு எப்போ எங்க பழைய முறையில செஞ்ச 91% டிஸ்பென்சர் சோதனைகள் தேவையற்றவைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 70% பணியாளர்கள் ஆட்களே பயன்படுத்தாத அறைய திரும்ப திரும்ப சுத்தம் செஞ்சு நிறைய இருக்கு. இங்கிலாந்துல இருக்கிற ஒரு விமான நிலையம் இந்த முறையால வருஷத்துக்கு 3000 மணி சொல்லுங்க. கோவிட்க்கு அப்புறம் பயணிகளோட எண்ணிக்கை 17 மில்லியன்லேருந்து 65 மில்லியனா அதிகமாயிடுச்சு. ஆனா அவங்க தினசரி சுத்தம் செய்யற முறைய 24 முறையிலிருந்து 8 முறையா குறைச்சிட்டாங்க. அதாவது 70% ஒரு புகார் கூட வரல. ஏன்னா தேவைப்படுற நேரத்துல மட்டும் சரியா சுத்தம் செஞ்சாங்க. இதனால தண்ணீர், ரசாயன பயன்பாடு எல்லாம் குறைஞ்சு நிலைத்தன்மைக்கும் இது உதவுது. அந்த டார்க் ஸ்மார்ட் ஒன் அப்படிங்கிற சிஸ்டம் டிஷ்யூ பேப்பர் செலவை 40. ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா இது நேர் எதிரான பலனை தான் தரும். ஏன்னா அவங்க தேவையில்லாத வேலைகளை செய்ய வேண்டியதில்ல. யாருமே போகாத இடத்த போய் சுத்தம் செய்யற சலிப்பு அவங்களுக்கு இல்ல. ஸ்வீடனோட லாண்ட்வெட்டர் விமான நிலைய மேலாளர் என்ன சொல்றாருன்னா, இது ஊழியர்களோட வேலைய ரொம்ப அர்த்தமுள்ளதா மாத்துது, அவங்களோட ஈடுபாடும்